சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்ட இந்த விஸ்வாவச வருடம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். இந்த காலத்துல, இந்த ஒரு வருட காலத்துல இந்த கன்னிராசி என்பர்கள் நிறைய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன் அந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஆரம்பித்த இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த ஒரு மாதத்திலேயே பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். அதனால ஒரு நிம்மதியான தூக்கம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை. இது நாள் வரைக்கும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், மனதே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிறோமா, இல்ல நம்ம ஏதாவது வழி தடுமாறி போயிட்டு இருக்கிறோமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருப்பீங்க. தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய கடன்ல வழக்குகள், தேவையில்லாத கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் இந்த கன்னிராசி என்பர்கள் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில அனுபவிச்சதே கிடையாது. ரொம்ப ஒரு நட்புறவு பாராட்டக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக எல்லாருமே இவங்களுக்கு எதிரியாக தான் இருப்பாங்க. யாரை பார்த்தாலுமே ஒரு பயம், இவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு துரோகத்தை கொடுத்துருவாங்களோ, இவங்க கிட்ட நம்ம ஏமாற்றத்தை அடைந்துருவோமா அப்படின்ற மாதிரியாக யார்கிட்டயுமே பழகிறதுக்கு ரொம்ப சந்தேகப்பட்டு, இந்த சந்தேகம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களினுடைய குணாதிசயமே கிடையாது. ஆனா வாழ்க்கையில 1.5 வருடங்களாக யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு மிக பெரிய மனக்குழப்பத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். அதனால உங்களுக்கு இந்த வருடம் அந்த கேதுவின் பயிற்சி மிக அதிக அளவு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏற்கனவே சனி பயிற்சியாகி வந்துட்டாரு, கண்டக சனியாக இருக்கிறார். கண்டக சனின்றது பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு மிக பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். கண்டக சனியில ரொம்ப விசுவாசமா, ரொம்ப பொறுப்பா நீங்க செய்யக்கூடிய அலுவலகத்திலயும் சரி, தொழிலையும் சரி ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நீங்க ஒரு சில வேலைகளை செய்து அதன் மூலமாக பதவி, அங்கீகாரம், உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வருமானம், இது எல்லாமே இந்த கண்டக சனியாகப்பட்டவர் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிக அதிகமான வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். சில வேலைகள்ல நீங்க ஒரு பிரயத்தனம் எடுத்து இந்த அலுவலகத்திற்கு, ஆபீஸ்க்கு நீங்க வரும்போது அந்த அலுவலகத்துல உங்களுக்கு உண்டான பொறுப்புகளை இந்த வருடம், இந்த விஸ்வாவச வருடம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிக அருமையாக கொடுக்க காத்துட்டு இருக்குது. இந்த பொறுப்புகள் மூலமாக உங்களுடைய அங்கீகாரம், இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே அலுவலகத்துல சரி, சில பேர் அந்த வேலையவே விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க. அது எல்லாமே தலைகீழாக மாறக்கூடிய தருணம். உங்களை யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, உங்க கண் முன்னாடியே நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவங்க எல்லாம் உங்களை பார்த்து அசிங்கப்படுத்திருப்பாங்க. அது எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய தருணம். உங்களுடைய உழைப்பின் பேர்ல, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல நீங்க நல்ல உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மிக அதிகமான ஒரு மாற்றத்தை இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்கள், கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப விவாகரத்து வழக்குகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் நலன்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் சரி, எந்த விதமான குடும்ப பிரச்சனைகளும் இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இழந்த நண்பர்கள், இழந்த சொத்துக்கள், அடுத்து பாத்தீங்கன்னா இழந்த உறவுகள், இது எல்லாத்தையுமே தன்வச கையகப்படுத்தக்கூடிய ஒரு நேரம். அதாவது தன்வசம் எல்லாமே வச்சிருந்து கடந்த ஒரு 2.5 வருஷமா எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க. அது உறவுகளா இருந்தாலும் சரி, சொத்துக்களா இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்துல அதை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு தன்னுடைய சொந்த சொத்துக்கள், நீங்க கஷ்டப்பட்டு
சம்பாதிச்சு கட்டின வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்கள அந்த கடன் அடைக்க முடியாம ஜப்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கும். எதுவுமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நீங்க. இந்த அளவுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்திருக்காது. ரொம்ப சர்வசாதாரணமா அந்த வீடை வாங்குனீங்க. ஆனா அதை இப்ப கட்டி முடிக்க முடியாம அத கடனை அடைக்க முடியாமல் தவிக்கும் போதுதான் நம்ம தெரியாம தேவையில்லாத தவறான முடிவுக்கு வந்துட்டோமோ அப்படின்ற அளவிற்கு உங்களுடைய எண்ணமே மிக பெரிய அளவுல குழம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் சரியாகுமா மேடம்? எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கரெக்டா இருக்கு, ஆனா இதெல்லாம் எங்களுக்கு நிவர்த்தி ஆகுமா? இந்த தமிழ் புத்தாண்டு எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா தமிழ் புத்தாண்டு 1 வருடம், இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 2.5 வருடங்கள். அவர் 2.5 வருடங்கள் கண்டக சனியாக இருக்கும்போது நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய இழந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறைய பேருக்கு தாமத திருமணங்கள் அவர்களுடைய ஜாதகப்படி இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய தோஷங்கள், செவ்வாய் தோஷங்கள், சர்ப்ப தோஷம், அடுத்து பாத்தீங்கன்னா மாங்கல்ய தோஷம், இந்த மாதிரியான அனைத்து விதமான தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த 3 தோஷமுமே இருக்கும். இப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திருமணத்தை கொஞ்சம் தாமதமா பண்ணுங்க அப்படின்னு சில அறிவுரைகள் பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் சரியான தருணம். நீங்க இந்த நேரத்துல அவர்களுக்கு தேவையான முயற்சிகளை எடுத்தீங்க, உங்களுடைய திருமண முயற்சிகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது எல்லாமே 100% சக்சஸ்ஃபுல்லாக, எந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருந்தீங்களோ, சில பேர் பாத்தீங்கன்னா அதற்கு முன்னாடியே முயற்சிகள்லாம் எடுத்திருப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம இப்பவாவது பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு நல்ல விதமான ஒரு வரன்கள் அமையும்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா அதுல நிறைய ஒரு சிக்கல்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பயமா இருக்கும். என்னடா இது, நம்மளால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, நமக்கு திருமணம் நடந்துருமா அப்படின்ற மாதிரியான ஒரு விதமான பதட்டம் கலந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும். இப்ப அதற்குண்டான வழிவகைகள் எதுவுமே கிடையாது. இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு 100% உங்களுக்கு உண்டான அந்த வரன்கள், ஜாதகப்படி வர வேண்டிய வரன்கள் எல்லாமே மிக சுலபமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பீங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிக சாதகமான பலன்கள். நீங்க போன இடத்துல சில சிக்கல்களை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த சரியான நேரத்துல சரியான வேலை கிடைச்சிருக்காது. அதனால கடன் வாங்கி சில வேலைகள் எல்லாம் பண்ணிருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். என்னடா இது, நமக்கு தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரி உங்களுடைய சூழ்நிலை இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கரையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க தைரியமா பதட்டப்படாம இருக்க, உங்களுடைய பதட்டம், உங்களுடைய மனக்குழப்பம், மன போராட்டம் எல்லாமே இந்த மே மாதத்தோட நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல, இந்த 1 வருஷம், இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல நீங்க வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. எந்த அளவுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள். அந்த மீனாட்சி அம்மன் பாத்தீங்கன்னா பச்சை நிற புடவைக்காரின்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மனை நீங்க போய் வழிபாடு பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, எதிர்பாராத திருப்பங்கள்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரும். மேடம், நாங்க வெளியூர்ல இருக்கிறோம், எங்களால அடிக்கடி அங்க போக முடியாது அப்படின்ற பட்சத்துல வீட்டுல அந்த மீனாட்சி அம்மனோட படத்தை வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த கன்னிராசி அன்பர்கள் வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொந்தரவுகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், தொழில்ல இருக்கக்கூடிய சின்ன ஒரு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், ஏன்னா தொழிலாளர்களுக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அங்க தொழிலாளர்கள் ஒண்ணு செய்வாங்க. அந்த மாதிரியால இருக்கக்கூடிய இந்த அன்பர்கள் இந்த வழிபாடை பண்ணும் போது, இந்த 1 வருடத்திற்கு இந்த வழிபாடு, அதாவது இந்த மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணும் போது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அனைத்து கன்னிராசி அன்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.